ஒன்றரை மருமம் வாரான் பாரு. என்னங்கண்ணா தம்பி வர போகிறானாக்கு 25 வருஷம் கழிச்சு என்ற மருமகனை பார்க்க போகிறானே. ரொம்ப ஆவலாக இருக்குண்ணே. உழைப்பாளி இல்லாத நாடுதா என்று இல்லையா அடகோயா. உழைப்பாளி இல்லாத நாடுதா என்று இல்லையா அடகோயா. அப்பா அப்பா எங்கே போனீங்க? வந்து போட்டேனுங்க. அப்பா அப்பா என்ற மோனே சபரி ஒன்றரை அத்தை வந்திருக்கா பாரு. என்னங்கப்பா சொல்றீங்க? அத்தையே வந்திருக்காங்க. அத்தை தம்பி மருமகனே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க, நல்லா இருக்குங்க. நீ எப்படி இருந்திருக்க? நல்லா இருக்கேனுங்க. உன்னை பார்க்க எனக்கு 25 வருஷம் ஆயிருக்குங்கன்னு. 25 நாளா வரல. என்ன பண்றது தம்பி, இந்த வடநாட்டு பக்கம் போயிட்டேன் மாமாவோட. வர முடியாத சூழ்நிலை. என்னோட சூழ்நிலை தான் நம்ம குடும்பத்துக்கே தெரியுமே. உனக்கு நல்லா தெரியும்ல, என் அண்ணன் சொல்லி வளர்த்துருப்பாருல்ல. உங்களை பார்க்காத எங்கள் அப்பா ரொம்ப வாடி போயிட்டாரு. உங்கள் பேச்சு சொல்லாத நாளே இல்லைங்க. என்ற மாதிரி என் அண்ணன் உயிரே வச்சிருந்தாருக்குன்னு நான் தாங்க இப்படி தப்பு பண்ணி போட்டேன். சொல்லி போட்டே இருப்பாருங்க. என்ற தங்கச்சி இப்படி இருப்பா, என்ற தங்கச்சி அப்படி இருப்பா, பாசமா இருப்பா. எனக்கு ரொம்ப ஆவலா இருந்துச்சுங்க அத்தை உங்களை பார்க்கறதுக்கு. என்னங்க இப்படி பண்ணி போட்டீங்க? உங்க பாசம் தெரியாமே வளர்ந்து போட்டேன். இந்த பாவியாக போயிட்டேன். நான் பாவியாக போயிட்டேன். உன்னை இந்த தோல்லையும் வடியிலையும் போட்டு வளர்த்துருக்க வேண்டியவன் நான். இந்த பிள்ளைய என்னுடைய பாசத்தை காட்டாமல் உன்னை இப்படி பண்ணிட்டேனே தம்பி. என்னை மன்னிச்சிரு தம்பி. இனிமேட்டாவது எங்களை விட்டு போவாதீங்க. இல்லை தம்பி, போக மாட்டேன் தம்பி. அதுக்கு தான் தம்பி நானும் என்ற அண்ணனும் ஒரு முடிவு எடுத்துருக்கோம். என்னங்க இரு தம்பி, நீ மனசுல வேற யாராவது நினைச்சிருக்கியா? ஐயோ சொல்லு தம்பி. ஐயோ ஐயா, அப்பா கொண்டு போடுவாரு. சந்தோஷம் தம்பி. என்னன்னா நானும் என்ற அண்ணனும் என்ற பொண்ணவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு இருக்கேன் தம்பி. மனது சரிதானே தம்பி? அப்பா நீங்க முடிவு எடுத்தா சரிங்க. எனக்கு சந்தோஷம் தம்பி, சந்தோஷம். நான் தான் என் அண்ணன் பக்கத்தில் இல்லாமல் போயிட்டேன் தம்பி. என்ற பொண்ணாவது நான் பிறந்த குடும்பத்தில் சந்தோஷமாக வாழட்டும்னு இந்த முடிவு எடுத்திருக்கோம். என்னோட உறவு என்னைக்கு என் அண்ணன் வீட்டோட நீடிக்கணும் தான் இந்த முடிவு எடுத்திருக்கேன் தம்பி. உனக்கு சந்தோஷமா தம்பி? எனக்கு ரொம்ப சந்தோஷம் கொடுத்த. நான் நல்லபடியாக பார்த்து போயிடுங்க. நம்மளும் ஒத்துமையாக ஒரே வீட்டில் இருக்கலாங்க. ரொம்ப சந்தோஷம் தம்பி, ரொம்ப சந்தோஷம் தம்பி. எப்போ எல்லாம் வருவாங்க? அடுத்த வாரம் வருவாங்க தம்பி. மாமாவுக்கு லீவு அடுத்த வாரம் தான் கிடைக்குது. என் பொண்ணுக்கு லீவு அடுத்த வாரம் தான் கிடைக்குது. ஒருத்தி தான் என் கூட இருக்கா, ஒருத்தி சீமையில இருக்கா. அவள் வருவா, பொறுமையா வருவா. அவளுக்கு லீவு இல்லை தம்பி. அப்போ உன் பொண்ணு பேர் என்ன? என்ற பொண்ணு பேரு சரஸ்வதி தம்பி. நல்ல சரி தம்பி, சரி. சபரி சரஸ்வதி நல்லா இருக்கு தம்பி, நல்லா இருக்கு தம்பி, நல்லா இருக்கு தம்பி. கண்ணு அது ஒரு விஷயம் பேசணுங்கன்னு சொல்லுங்க அத்தை. அத்தைக்கு ஒரு சத்தியம் பண்ணணுங்கண்ணு. என்னத்தை அப்படி சொல்லி போட்டீங்க? சொல்லுங்க அத்தை. என்ற பொண்ணு கொஞ்சம் அண்ணன் வளர்ந்து போட்டாங்கண்ணு. அது கோச்சிக்காதீங்க. அப்போ இங்கிலீஷ் சொல்லுங்க, உங்களுக்கு புரியலைங்க. மாடன்னா அது ஒன்றும் இல்லை கண்ணு. அந்த கலாச்சாரத்துக்கு ஏற்ற மாதிரி வளர்ந்துட்டா. சீமையில் இருக்கிற கலாச்சாரம் மாதிரி நம்ம கலாச்சாரம் அவனுக்கு தெரியாது கண்ணு. நீ தான் கண்ணு அவனை பார்த்து நல்லபடியாக பார்த்துக்கணும் கண்ணு. கவலைப்படாதீங்க அத்தை, நான் பார்த்துக்கிறேன். எனக்கு தெரியும் கண்ணு. என் அண்ணன் உன்னை நல்லபடியாக வளர்த்துருக்காரு கண்ணு. நீ நல்லபடியாக தான் கண்ணு பார்த்துப்பேன். கண்டிப்பாக நல்லா பார்த்துப்பேன். இது எனக்கு போதும் கண்ணு. இந்த சந்தோஷம் எனக்கு போதும் கண்ணு. எனக்கு ரொம்ப மன நிறைவாக இருக்கு கண்ணு. நீங்கள் கவலைப்படாதீங்க அத்தை. சரி கண்ணு. கண்ணு அத்தை ஒன்றை அத்தை பொண்ணை பார்க்க ஆசை இல்லையா? ரொம்ப ஆசையாக இருக்குங்க. நீ இருக்கல ஒரு நிமிஷம் நான் காமிக்கிறேன். நீ கட்டிக்க போறவ இவன் கண்ணு. நீ கட்டிக்க போறவ பிடிச்சிருக்கா கண்ணு? வாங்க அத்தை. வெக்கத்து வரேன்ற வரணும் உனக்கு. அத்தை சொல்லு தம்பி, அத்தை சொல்லு தம்பி. உங்க பொண்ணுக்கு என்ன பிடிக்குமா? அது அவளுக்கு பிடிக்கும், ஏன் பிடிக்காது? என்ற மருமகன் எவ்வளோ ராசா மாதிரி இருக்கா, அவளுக்கே பிடிக்காம போகுது. நீ ஒன்றும் கவலைப்படாத கண்ணு, அவளுக்கெல்லாம் பிடிக்கும். சரிங்க சரிங்க. சரி தம்பி. மருமகன தம்பி, என்ன தம்பி சவுண்டை காணும்? 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு தம்பி. உள்ள போய் என்ன கண்ணு பண்ணிட்டு இருக்கிய தம்பி? அண்ணா தம்பி திறக்க மாட்டேற பாருங்க. என்னன்னு தெரியலீங்களே தம்பி.
அத்தை என்ன தம்பி பண்ணிட்டு இருக்க? அது ஒன்றும் இல்லைங்க, நீ ஒரு அம்மி காட்டி போட்டீங்க, அம்மி அழகா இருக்குதுங்க, நம்மளும் அம்மி அளவுக்கு கொஞ்சம் மாறணும்ல. என்ன கண்ணு என்ற மருமகனுக்கு என்ன கண்ணு? ராசா மாதிரி இருக்க கண்ணு, வா கண்ணு. அப்படிங்களா அத்தை? கண்ணீர் இந்த குளிச்சுட்டு வந்துடுறேன். சரி வா கண்ணு. மருமகனே, மருமகனே, எங்க இருக்கீங்க? கொஞ்சம் தண்ணி கொண்டா கண்ணு, தாகமா இருக்கு. அம்மி அழகா இருக்காங்க. அத்தை இந்தாங்க. கொடு தம்பி, கொடு தம்பி. என்ன தம்பி இது? தம்பி அத்தை என்ன தம்பி இது? உங்க பொண்ணு. அதை கேட்கல தம்பி, வெறும் சொம்ப கொண்டாந்து கொடுத்துருக்கீங்களே, தண்ணி இல்லைங்களே. மன்னிச்சு போடுங்க, மன்னிச்சு போடுங்க. பரவாயில்ல தம்பி, பரவாயில்ல தம்பி. ஏடா ஐத்தமாவா நினைப்பா இருக்கீங்க போலையே. போங்க தம்பி, போய் கொஞ்சம் தண்ணி கொண்டா தம்பி. சரி தம்பி. மருமகனே, மருமகனே. சொல்லுங்க அத்தை. எங்க மருமகனே போறீங்க? அத்தை என்ற ஸ்நேகத்தை கண்ணால அத்தை, அதான் அப்படி ராசா மாதிரி கிளம்பி. அந்நாளத்துக்கு இப்படியாகன்னு போறது? என்ற மருமகனுக்கு எப்பவுமே என்ற பொண்ணு நினைப்பு தான். வாங்க. மருமகனே, மருமகனே, மருமகனே. தம்பி. அத்தை சொல்லுங்க. என்ன தம்பி, நான் பூ கட்டுறத வச்சா பஞ்சு வச்சு கட்டுறதா? என்ன தம்பி பண்ணிட்டு இருக்கீங்க? 24 நேரமும் அத்தை மாவை நினைப்பாவே இருக்கீங்க போல. என்ற பொண்ணு கொடுத்து வச்சவா போங்க. அட போங்க வெக்கத்தை பாரு, பிள்ளைக்கு வெக்கத்தை பாரு. அத்தை சொல்லு தங்கம், சொல்லு தங்கம். உங்க பொண்ணு எனக்கு பிடிக்குமா? பிடிக்குங்கன்னு ராசா கண்ணு மாதிரி இருக்க, உனக்கு பிடிக்காதா? அதெல்லாம் அவனுக்கு பிடிக்கும். ஏதோ கடலை வருத்தப்படாது. பிடிக்குமா பிடிக்குமா? உன்னைய பிடிக்காம யாருக்கு தாங்க பிடிக்கும்? என்ற சிந்துச்சா? அண்ணே வாங்கண்ணே. என்ன கண்ணு பண்ற? பூ தொடுத்துக்கிட்டு இருக்கேனே. ஒரே வெயிலுங்க. தண்ணி கொண்டாடுவானே. இப்பதான் ஒரு யானை பிடிச்சி போட்டு வரேன். சரிங்கண்ணே, சரிங்கண்ணே. மதனிங்கள பேசுனியா? பேசினேண்ணே, மதனிகிட்ட பேசினேண்ணே. இப்பதான் காப்பி தண்ணி கொடுத்தாங்க, குடிச்சிட்டு மதனிகிட்ட பேசிட்டேனே. மதனிகிட்ட கர்நாடகத்தை பத்தி பேசுனியா? பேசிட்டேண்ணே, ரொம்ப சந்தோஷம்னாங்கண்ணே. அதுக்காகத்தான் அவகிட்ட நான் எதையுமே சொல்றேன், நீ நான் சொல்லணும். ரொம்ப சந்தோஷப்பட்டாங்கண்ணே, ரொம்ப சந்தோஷம்ண்ணே. சேபெருமலையாவே. இது என்ன போன்ற மாவன் பண்ண வேலைண்ணே இதெல்லாம். பஞ்சு வச்சு என்ன பண்ண? என்ன பண்ணானு நீங்க கவனிச்சிங்களா தம்பிய? அங்க இருக்கு மாதிரி சுத்தி கிடக்குறேன். காலையில ஒன்ற மருமக போட்டோவை காமிச்சேன். அதை பார்த்ததுல தம்பி பூமியிலே நிக்கலாம். பாத்ரூம்ல போனாங்க, 1.5 மணி நேரம் வரவே இல்லை. இல்லண்ணே, சோப்பை போட்டு மூஞ்ச போட்டு தேய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. ரெண்டும் ஒண்ணுதான். ஏன்னா அப்படி சொல்றேன்? என்ன தம்பின்னு கேட்டா அழகுபடுத்துறத்த அப்படிங்கிற. எனக்கு தம்பி நீ ராசா மாதிரி தானே இருக்கேன், ஏன் அழகுபடுத்துற? இல்லத்த ஒன்ற பொண்ணுக்கு ஏற்ற மாதிரி நான் ஜோடியா நிக்கணும் இல்லத்த அப்படிங்குது. ரொம்ப ஆசையா இருக்குன்னு பிள்ளை முடிச்சு போடணும்னு கல்யாணம் சீக்கிரமா முடிச்சு போடணும். நண்பர்கிட்ட பேசுனியா? பேசிட்டேன்னு. அவங்க என்ன சொல்றாங்க, அவங்களுக்கு ஆடிட்டிங் எல்லாம் நடக்குதான், அவங்களால இப்ப வர முடியாதான், கல்யாணத்தை அன்னைக்கு வரேன் அப்படின்ட்டாங்க. சரி, ஒன்ற மருமகிட்ட தான் இன்னும் பேசல. அத முதல்ல பேச போடு. அவங்களுக்கு இப்பதான் டைம் இருக்கு, இப்பதான் போய் ஃபோன் பண்ணி பேசணும்னு. சரி, வேற என்னதான் சொல்றேன்? வேற என்ன சொல்றான்? அதான் இன்னொரு கூத்த கேட்கறீங்களே தம்பி எப்படி இருக்குன்னு. ஃபங்க்ஷனுக்கு கிளம்பிச்சு, ஸ்நேகிதனுக்கு கல்யாணம் 100,000 வந்துட்டுன்னு. 100,000 போலாம். ஆமாண்ணே, 100,000 நான் பார்த்தேன். இல்லைன்னா அப்படியே ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு உங்க தம்பி கல்யாணத்தை பத்தி சொன்னதுல இருந்து எனக்கு தம்பியை பார்க்க ரொம்ப ஆசையா இருக்கு. எனக்கு என்ன தோணுதுன்னா, என்றமாவா ரொம்ப கொடுத்து வச்சவன.
இத்தனை வயசுல முதல்வரையாக நடத்த பத்தி அவர்கிட்ட பேசியிருக்கேன். உள்ளூர்ல நிறைய பேரும் மாப்பிள்ளை கேட்டு வந்தாங்க. எனக்கு பிடிக்கல. எனக்கு ஒரு நம்பிக்கை, எனக்கு ஏதாவது தங்கச்சி கட்டியை பார்த்து போடுவோம், அவளுக்கு ஏதாவது புள்ள குட்டி இருந்தா கல்யாணம் பண்ணிக்கலாம் நினைச்சிக்கிட்டே கிடந்தேன். நீங்க நினைச்சது ரொம்ப நல்லதா போச்சுன்னு. ரொம்ப சந்தோஷம் தான். எல்லாம் நம்ம சிவபெருமான் ஐயாவோட அருள் தான். சிவபெருமான் ஐயாவே, சிவபெருமான் ஐயாவே. சிவபெருமான் ஐயாவோட அருள்ல நம்ம பிள்ளைங்க நல்லபடியா கல்யாணம் பண்ணி சீக்கிரமா முடியுது. ஆமாண்ணா, அதுக்கான வேலையை ஆரம்பிச்சிருங்கண்ணே. சரிங்க, நான் ஆரம்பிச்சிடலாம். அண்ணனுக்கு கொஞ்சம் ஒரு பஞ்சாயத்து கிடக்குது. சரிங்க. பரப்பு மேட்டில் வேலை கிடக்குது. போயிட்டு முடிச்சு போட்டு வந்துடுறேன். நீ மதுரை கூட பேசிக்கிட்டு சந்தோஷமா இரு. மதனி உங்களை தேடினாங்க, எனக்கு சொல்ல மறந்துட்டு உங்ககிட்ட ஏதோ பேசணும்னா இங்க என்னன்னு போய் பேசிட்டு வாங்க. அடுப்பங்கரையில கழுதைக்கு வேற என்ன வேலை கிடக்க போகுது? ஏடி வெளியம்மா எங்க இருக்கா? அடுப்பங்கரையில இருக்காங்க. நான் போய் பாத்துறேன், பேசுறேன். நீ கொஞ்சம் நல்லா தூங்குது. சரியா? காத்தோட்டமா தூங்கு. நீங்க பாத்து போயிட்டு வாங்க. சரி 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 சரி. என்ன மருமக கிட்ட பேசிடுறேன்னு நான் அதை பேசிடுறேன்னு. இப்ப டைம் ஆயிடுது, நான் போய் பேசிடுறேன். சரி 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 சரி. இறைவா, சிவபெருமான் ஐயாவே, குலதெய்வமே, இந்த கல்யாணத்தை நல்லபடியாக எடுத்து வச்சிட்டியா, நல்லபடியாக நடத்தி வச்சியா. என் தங்கச்சி எங்க போனா? சிந்துஜா அண்ணன் தங்கம் நல்லதுண்ணே. கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சதுண்ணே. சந்தோஷம்ண்ணே. ஆனந்தமா இருக்கு. ஆமாண்ணே, என்னோட உறவு முடிஞ்சு போயிரும் நினைச்சேங்க. எனக்கு நல்ல வேலையை என் பொண்ணு என் பிள்ளைக்கு கட்டி என் உறவை, என் பிறந்த வீட்டு உறவை நீடிக்க வச்சுட்டேன். சந்தோஷம்ண்ணே. அந்த 25 வருஷத்தை நான் இழந்தேன். அந்த 25 வருஷத்தை நான் திருப்பி மீட் எடுப்பேன் உன் பொண்ணு மூலியமா. இது நல்ல குழந்தை குட்டியை பத்தி நம்ம 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும். அதுதானே என்னோட ஆசையும். அண்ணனுக்கு ஒரு யோசனை இருக்குன்னு. சொல்லுங்கண்ணே. என்னென்ன என்ற மனசுல என்ன வருதுன்னா, சொல்லுங்க. உங்க 2 பேர்த்தையும் கண்ணாலத்துக்கு அப்புறம் கண்ணால முடிச்சு போச்சு. இதுக்கப்புறம் அவங்க 2 பேருமே பண்ண வீட்டுல இருக்கட்டும். நானும் அதை தானே சொல்லணும்னு நினைச்சேன். சேலசுங்களா இருக்கு, ஒன்னொன்னு புரிஞ்சிக்க வசதியா இருக்கும்னு நானும் அதுதானே. மதனியா அதாங்கன்னு சொல்லுது. மதனியோட எண்ணமோ தான். நல்ல சந்தோஷம். 1.5 மாவளும் 2.5 மாவளும் சந்தோஷமா இருக்கட்டும். நம்ம தூரமா 2 வேலைக்கு பார்த்து போவோம். சந்தோஷம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சரிங்க பாருங்க. சரிங்க பாருங்க.